பிரேமலதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேப்டன் சொன்ன விஷயத்தையும் வைகோ ஏற்க மறுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கருத்தை சொல்றாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க அப்போ நான் என்ன காரணத்தினால நான் நிற்கலைங்கிற விளக்கம் அப்பயே கொடுத்துருக்குறேன். அவங்க கருத்தை சொன்னாங்க, திரும்ப அவங்ககிட்டே நான் விளக்கம் சொல்லிட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை. அவங்க அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகினதாக சொல்லவில்லை என்று கூட அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே பேட்டியில் மக்கள் நல கூட்டியம் வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் மாவட்ட வாரியாக இதுவரை 26 மாவட்டங்களில் மாவட்ட செயல் வீரர் கூட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். இயக்கத்தில் எந்த ஒரு தொய்வோ தளர்ச்சியோ இல்லை. காரணம், நாங்கள் கொள்கைகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவும் எந்த தன்னல நோக்கமும் இன்றி பாடுபட்டு வருகின்றோம். நாளை மறுநாள் கூட நாங்கள் மக்கள் நல கூட்டியக்க கூட்டம் நடக்குது. அதில் நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிறோம். சகோதரர் திருமாவளவனும் அவர்களை கலந்துக்கிறாரு. கூட்டியக்கம் வலுவாக இருக்குது. கூட்டியக்கம் சிறப்பாக செயல்படும். அதனால் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக சில வார்த்தைகளை வச்சு நான் ரியாக்ட் பண்ண முடியாது. நாங்கள் நல்ல உறவோடு இருக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும். தமிழகத்துக்கு 4 பகுதிகளிலும் ஆபத்து வருகிறது. இங்கே கடல் பகுதியிலே இருந்து ஒரு பக்கம் ஆந்திரம், ஒரு பக்கம் கர்நாடகம், ஒரு பக்கம் கேரளம் என்றால் இன்னொரு பக்கத்தில் சிங்கள கடற்படை நமது மீனவர்களை தாக்குவதும் படகுகளை கொண்டு போய் சேதப்படுத்துவதும் அங்கே கொண்டு போய் வைத்திருப்பதும் வாழ்வாதாரங்களை பறிப்பதும் இது தொடர் நடவடிக்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரஜைகள் என்ற அடிப்படையில் கடுமையான ஒரு நடவடிக்கை மத்திய அரசு எடுக்க தவறுகிறது. 1.5 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்த சிங்கள அரசோடுடைய நட்புறவுதான் தங்களுக்கு மேலானது என்று கருதுகிற நிலைமையும் மிகுந்த வேதனையை தருகிறது. எனவே இந்த சூழலில் மத்திய அரசு தமிழர்களை ஓரவஞ்சகமாக மாற்றாந்தாய் மனப்போனோடு நடந்து கொள்வது மிகவும் வருத்தமளிக்கிறது. அதைப் போலவே அவர்கள் இந்துத்துவா கொள்கைகளை திணிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதும் புதிய கல்விக் கொள்கை பேர் ஆபத்தாக முடியும் என்பதால் அந்த கல்விக் கொள்கையை தமிழக அரசு கடுமையாக எதிர்க்க வேண்டும். அந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஈழத்தில் சிங்கள வெறியர்களினுடைய கொட்டம் ஒடுங்கவில்லை. லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்ததற்கு பின்னரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே நுழைந்து தமிழ் மாணவர்களை சிங்கள வெறியர்கள், சிங்கள மாணவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். குடியேற்றங்கள் வேகமாக நடைபெற்று வருகிறது. ஒரு இராணுவ முகாம் போலத்தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கின்றன. பன்னாட்டு நீதிபதிகளுக்கு இடமே இல்லை என்று ஆணவத்தோடு மைத்ரி பல சிறிசேனா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட சூழலில் பன்னாட்டு நீதி விசாரணை நடத்துவதற்குரிய சூழல் ஜெனீவாவில் ஏற்படுத்த விடாமல் தடுத்ததும் மத்திய அரசு தான். இப்பொழுது பாலாற்றுக்கு குறுக்கே ஆந்திர அரசு அக்கிரமமாக கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டுக்கு பின்னர் இருந்தே 2007-8 இது 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே அணைகளை கட்டி உயர்த்தி கொண்டு வருவதும் கடைசியாக இருக்கக்கூடிய 22வது தடுப்பணையிலே 5 அடி உயரத்தை அவர்கள் 12 அடி உயரத்துக்கு அதிகப்படுத்தி இருப்பதும் ஏறத்தாழ வட தமிழ்நாட்டில் 3.5 லட்சம் ஏக்கர் பாசனத்தை இழக்கக்கூடிய ஒரு பேரபாயம் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கேரள அரசும் முன்பு எடுத்த அதே தவறான அநீதியான தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விதத்தில் புதிய அணை கட்டுவோம் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தீர்ப்பு கொடுத்தும் கூட நாம் பென்னிக்கு கட்டி இருக்கக்கூடிய அணை வலுவாக இருக்கிறது, 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டும் மிக உறுதியாக இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்டினாலே நியமிக்கப்பட்ட அந்த அறிவுறுத்தலின்படி நியமிக்கப்பட்ட அந்த குழுவினுடைய தலைவர் பிள்ளை அவர்கள் தெரிவித்ததற்கு பின்னரும் கூட நாங்கள் புதிய அணை கட்டுகிற திட்டத்தில் மாற்றமில்லை என்பதே, அவர்கள் புதிய அணை கட்டினவுடன் நாங்கள் பழைய அணையை எடுத்து விடுவோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள். இது மதுரை மாநகரம் உள்ளிட்ட மக்களுக்கு 85 லட்சம் மக்களுக்கு ஏறத்தாழ 1 கோடி மக்களுக்கு குடிதண்ணீரை பாதிக்கும் என்பதோடு
2,72,000 ஏக்கர் பாசனத்தையும் இழக்க வேண்டிய ஆபத்து ஏற்படும் என்பதால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம். அதே போலத்தான் காவிரிக்கு குறுக்கே அணை கட்டுவதை நிறுத்த மாட்டோம், நாங்கள் அணை கட்டித் தீர்வோம் என்று கர்நாடக அரசு கூறுவதும்